இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கடற்கரைகளையும் துறைமுகங்களையும் பார்க்க போறோம். சரியா? இந்த துறைமுகம்னு என்னடா முதல்ல? இந்த கடற்கரை ஓரத்துல எந்த இடத்துல வந்து கப்பல் இறங்கிடலாமா? இறங்க முடியாது. ஆழமான கடலா இருக்க பகுதியில தான் மக்கள் வந்து இறங்க முடியும். சரியா? அதுக்கு பேர் தான் அது போர்ட். கோவால இருந்து மும்பை பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அழகான கடற்கரை தான் அது கொங்கண கடற்கரை. கோவா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கொங்கணி அப்படின்ற ஒரு மொழியை பேசுவாங்க. அதனாலதான் இந்த கடற்கரைக்கு பேர் என்ன? கொங்கண கடற்கரை. அப்படி இயற்கையாகவே அமைந்த ஒரு துறைமுகம் தான் இது மும்பை துறைமுகம். மும்பை துறைமுகத்தோட பேர் என்னன்னா ஜவஹர்லால் நேரு துறைமுகம். கோவால இருந்து இந்த கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் என்னன்னா மலபார் கடற்கரை. இந்த மலபார்னு ஏன்டா பேர் இருந்துச்சு? மலையாளம்ன்ற மொழியை எந்த மாநிலத்தில் பேசுவாங்க? கேரளா. அதனாலதான் கேரளாவில் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு பேர் என்னது? மலபார் கடற்கரை. அடுத்து இங்கனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான துறைமுகம் தான் என்னன்னா கொச்சி. இந்த அரபிக் கடலிலேயே ராணி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு துறைமுகம் எதுனா இந்த கொச்சி துறைமுகம் தான். இந்த அரபிக் கடலில் இருக்கக்கூடிய எல்லா துறைமுகங்களுமே ரொம்ப அழகா இருக்கும். சரியா? இந்த கொச்சி துறைமுகத்துக்கு அடுத்து மிக முக்கியமான துறைமுகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி துறைமுகம். இந்த கன்னியாகுமரி ஸ்ட்ரைட்டா இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் விலகி வச்சீங்கன்னா அதான் அது தூத்துக்குடி. இப்ப தூத்துக்குடி வரைக்கும் வந்துருச்சுல, ஒரு பன்னாட்டு கப்பல் வந்துருச்சுன்னா அடுத்து இந்த வங்காள விரிகுடால இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போனோம்னா இந்த இலங்கையை சுற்றி தான் போகணும். இந்த கப்பல்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய கொழும்புக்கு முதல்ல வந்துடும். கொழும்புல இருந்து தான் அடுத்து என்ன செய்யும்? சென்னைக்கு வரும். இந்த வங்காள விரிகுடால மிக முக்கியமான ஒரு துறைமுகம் எதுனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை துறைமுகம். இந்த இடத்துல குறிச்சிருங்க. சரியா? சென்னையில 3 துறைமுகம் இருக்கு. சென்னை, எண்ணூர், காட்டுப்பள்ளி. சென்னையை தாண்டிட்டோம்னா அடுத்து மிக முக்கியமான ஒரு துறைமுகம் எதுனா விசாகப்பட்டினம். இப்ப கப்பல்லாம் உருவாக்கணும்னா கப்பல் கட்டணும்ல, அப்படி கப்பல்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் எது? இந்த விசாகப்பட்டினம். அதுக்கடுத்து பாரதீப். ஒரிசால இருக்கக்கூடிய ஒரு துறைமுகத்துக்கு பேர் என்னது? பாரதீப் துறைமுகம். அடுத்து மிக முக்கியமான துறைமுகம் எது? கொல்கத்தா. அடுத்து இந்த கடற்கரை பேர் என்னன்னா சோழமண்டல கடற்கரை. சோழர்கள் ஆட்சி செய்த பகுதி தான் இப்ப கோரமண்டல் அப்படின்னு மாறி போச்சு. அதனால இந்த பகுதிக்கு பேர் என்னது? சோழமண்டல கடற்கரை. இந்த கடற்கரை பேர் என்னன்னா வட சர்க்கார் கடற்கரை. இந்த வட சர்க்கார் ஏன் பேர் இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிலேயரின் ஆட்சியில 3 சர்க்கார்கள் இந்த ஏரியால இருந்துச்சு. அதனாலதான் இந்த சர்க்கார்ன்ற பேர் இங்க வந்துச்சு. சரியா? இந்த கல்கத்தா துறைமுகத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகம். இந்த பேர் உங்களுக்கு புதுசா இருக்குல்ல? இவர் யாருன்னா பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருந்தார்ல, அவரோட அமைச்சரவையில தொழில்துறை அமைச்சராக பணியாற்றியவர் தான் யாருன்னா இந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜி. சரியா? அவர் பேரால அவருக்கு கௌரவம் செய்யும் வகையில இந்த கல்கத்தா துறைமுகத்துக்கு பேர் என்ன? ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா?